சாரிண்ணா. ஸோ நான் ஓட்டுற மாதிரி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. நான் 800 900 சம்திங் கொடுத்து ஒரு ரொம்ப ஒழிக்கும். அப்படி எப்படி சொல்கிறது, சுருக்குன்னு குத்தும். தனியே எனக்கு நானே பேசிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. கேமரா கீழே விழுந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 to 1 minute வந்து வார்ம் அப் பண்ணுங்க இன்ஜின். என்னால் ட்ரிப்புக்குமே 100% ப்ரிப்பேர் ஆக முடியல. ஸோ அப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம வண்டி அதுவும் அவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள், எவ்வளோ அழகாக. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இப்போ சும்மா ஒன்றும் இல்லை, நல்ல மழை பெய்யுது. எனக்கு மலையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும், மலையில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து மலையில் ஒரு ட்ரைவ் போய் டீ சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ போரூர் டோல்கேட் தான் போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போ நம்ம போகிற ஸ்பாட் தான். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோ போயிட்டு வந்துடலாம். ஓகே, செம்ம ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வே டு எக்ஸைட்டிங். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானே ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இருங்க, வண்டி கொஞ்சம் வார்ம் அப் ஆகட்டும். ஸோ எப்போவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரைவ் பண்ணாதீங்க. ரொம்ப புது இப்போ BS6 கம்ப்ளைண்ட் இருக்கிற, அதாவது BS6 இருக்கிற வண்டி எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 to 1 minute வந்து வார்ம் அப் பண்ணுங்கள் இன்ஜின். BS6 இல்லை, எல்லா வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் குட் ஃபார் த இன்ஜின். ஸோ வாங்க போகலாம். வா ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விலாகாலாம் இருக்காது. டீ குடிக்க போகிறேன், மலையில் நனைஞ்சிக்கிட்டே, அவ்வளோதான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக ஒரு ரெயின் ட்ரைவ் வீடியோ பார்க்கணுன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைனா நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் ஆஸ் யூஷுவல் உங்களோட விருப்பம்தான். செம்ம சில்லுன்னு இருக்குது, செம்ம சில்லுன்னு. மழையும் என்ன எவ்வளோ நேரத்துக்கு பெய்யும்னு தெரில, ஆனால் நல்லா மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெய்யும்போது ட்ரைவ் போகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வர ஒரு KTM அப்படியே தண்ணியை தெரிச்சிட்டு அண்ணன் வராரு. ஓச்சம் ரொம்ப போகலாம் மாடி. அந்த தண்ணி அப்படியே மேலே படம் ஃபஸ்ட்டு நனையும் போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்ல, அப்படியே எனக்கு நடுங்குது உடம்புலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் சிலுக்குது. நல்ல மழை பெய்யுதுப்பா திடீர்னு. ஸோ அப்பா ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி அப்படியே ஒயிட் டிஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். மணி வந்து 11:20. ஆக்சுவலி நம்மளும் அசார்ட் போட்டுக்கலாம். ஓகே, அசார்ட் போட்டாச்சு. ஓகே, கேமரா இன்னும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நோ வரிஸ். கடவுளே, அஜித்தே, அது என்ன தெரியல, நானும் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஓ செம்ம ஜில்லுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக தண்ணி. எனக்கு தெரில எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சதுன்னு. ஆனால் டக்குன்னு என் தங்கச்சி தான் சொன்னான், வெளியில் பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. ஆக்சுவலாக உள்ள சிஸ்டமில் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், அதனால் கவனிக்கல. அவர் சொன்ன உடனே தான் வெளியே வந்து பார்த்தேன். ஆக்சுவலி வாஸ் டேம் குட். ஒரு நல்ல ஒரு வைப்பு. பிரேக்ஸ் வேறு அப்பீலிங்காகவே இல்லை. வண்டி சர்வீஸ் பண்ணணும், பிரேக் பேட்ஸ்லாம் மாற்றணும். பண்ணலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். கேஷே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கூட டக்குன்னு வந்துடும். அந்த கன்னியாகுமரி ட்ரிப் வீடியோ தான் எப்போ போட போகிறேன்னு எனக்கே தெரில. இன்னும் அதெல்லாம் ரெடி பண்ணாமல். சாரி சார். சாரிண்ணா. ஐயோ, நான் பேசிக்கிட்டேன், பக்கத்தில் வரவங்களாம் கவனிக்காமல் விட்டேன். ஸோ அப்போல்லாம் பண்ணாதீங்க.
இந்த மாதிரி ரெய்னி டைம்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் யார் போகிறாங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு. ஏன்னா ஆட்டோவில் ஓகேண்ணா ஏன்னா ஆட்டோவில் போகிறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கெலாம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். பைக் நம்மளுக்குமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நான் நனையிற மைண்ட் செட்டில் வண்டி ஓட்டுறேன், அதனால் என் மேலே யார் தண்ணி அடித்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ நானுமே நிறைய வாட்டி திட்டியிருக்கேன் காருக்காரங்கள்லாம். எதுக்குன்னா அதான் தண்ணி நம்ம மேலே அடிச்சிருவாங்க, சேர் அடிச்சிருவாங்க. ஸோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இன்னொன்று எனக்கு பிடிக்காது, மழையே பெய்யாமல் இருக்கும். இந்த மாதிரி பைக்கில் பின்னாடி மட் ஃப்ளாப் வந்து இதெல்லாம் பழைய வண்டி கொஞ்சம். ஸோ அதில் மட் ஃப்ளாப் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பின்னாடி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸு பின்னாடி வரவங்க மேலே தண்ணி அடிக்காது, சேர் அடிக்காது. ஆனால் இன்னொன்று நடக்கும் பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக வர வண்டிலாம் அவ்வளோ பெரிய மட் ஃப்ளாப்லாம் அவ்வளோ ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ அவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் போனால் கூட அங்கே போகிற பைக்கோட சேர் வந்து இங்கே நம்ம என் ஸ்பீடோமீட்டர் என் டேங்க்லலாம் அடிச்சிருக்கு. ஐ ஹேட் இட் மேன். அது நம்மளால் பைக் வாங்குறவங்ககிட்டே ஒரு இப்போ என் வண்டியில் நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா என் வண்டியிலுமே அது இல்லை. நான் 800 900 சம்திங் கொடுத்து ஒரு மட் ஃப்ளாப் வாங்கி போட்டேன். பட் ஆனால் அது எல்லாருக்கும் அது மைண்டில் இருக்குமா, இல்லை எல்லாராலையும் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணி இது எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு தோணுமான்னு தெரியல. ஸோ கம்பெனிஸ் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க அதை ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டுறாங்க தெரில. அதேமாதிரி நம்ம ஃபுல்லாக நடந்து வாவ், எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறது, எனக்கு அதேமாதிரி பைபாஸில் வந்து இப்படி வேகமாக இந்த மாதிரி ஒரு ரெய்னி டைமில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க. ஏன்னா நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்லையுமே நைட்டு ஃபுல்லாக வந்து பைக்கில் ட்ரைவ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க, கன்னியாகுமரி டிரைவில் கூட நம்ம நைட்டு திருச்சி தாண்டி போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நல்ல மழை, ஃபுல்லாக நம்ம நனைஞ்சிக்கிட்டே தான் ட்ரைவ் பண்ணோம். ஸோ அந்த vlogலாம் வரும், வர உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்டேட்டடாக இருப்பீங்க கண்டிப்பாக. வாவ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் எதுக்குலாம் தெரியல. வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை, நான் வேறு அப்படியே பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஓட்டுற மாதிரி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க, இருக்கார தரம். இந்த மாதிரிலாம் ரொம்ப கார்னரிங்ஸ்லாம் எடுக்கக்கூடாது மழை டைமில், அது ரொம்ப தப்பு. சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். அப்பா வாவ் விஷுவல்ஸ் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்க அங்கேருந்து தண்ணி இந்த பக்கம் ரோட்டுக்கு கிராஸ் ஆகுதுல்ல, எல்லாமே பிடிக்கும் எனக்கு, ஏன்னு தெரில. ஜஸ்ட் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். கையில் அப்படி சுருக்கு அந்த நம்ம ஒரு ஸ்பீடில் போகும்போது அந்த மழை துளியே வந்து நம்ம மேலே அப்படி வலிக்கும், மழை துளி பட்டுறது. பட் ஐ டோன்ட் கேர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே வேகும். நான் ஒரு 100 அந்த ஸ்பீடில் எல்லாமே கூட மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வலிக்கும். அப்படி எப்படி சொல்கிறது, சுருக்குன்னு குத்தும். ஆனால் அது நல்லாயிருக்கும். ஐ டோன்ட் நோ வை, பட் ஐ ஜஸ்ட் லைக் இட். ஹார்னெட் போகுது. இட்ஸ் 200 இஸ் ஆக்சுவலி அது வந்து ஹோண்டாவில் ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட். அட்வென்ச்சர்னு சொல்ல முடியாது, 100% அட்வென்ச்சர்னு சொல்ல முடியாது. பட் தட்ஸ் அன் அட்வென்ச்சர் பைக். ஸோ யூ-டர்ன் பண்ணிட்டோம், டீ கடை கிட்ட வந்துட்டோம். பல்லதான் நடக்குது. ஹவ் யூ எவர் எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே பிடிக்கும் இந்த மாதிரிலாம். ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்தே ஃபார் 2020 அந்த டைம்ஸில் கூடயே நான் இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அப்போ வேறு வண்டி டிஸ்கவர் இருந்துச்சு, டிஸ்கவர் 135. ஸோ எங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து ஒர்க்கு முடிச்சுட்டு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ மழை பெஞ்சுது, மழையில் நனைஞ்சிக்கிட்டே நைட்டு ஒரு 11:30 சம்திங் இருக்கும். அது ஒரு நாள். அப்புறம் இன்னொரு நாளும் ஒர்க் முடிச்சுட்டு பூந்தமல்லியிலேருந்து பூந்தமல்லி தாண்டி சம்திங் குண்டத்தூர் கிட்டேருந்து வந்துட்டு இருந்தேன் நான். அப்போ சரியான மழை.
ஆக்சுவலி அந்த வண்டியிலாம் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இங்கே ஒரு பள்ளம் வரும், எங்கன்னா தெரில, ஃபுல்லாக தண்ணி மூடி இருக்கு, பொறுமையாகவே போகலாம். அதான் அது அந்த டிஸ்கவர்லாம் வந்து 135cc வண்டி, ஸ்பீட் நல்லா போகும், 70 கிட்ட போகும் அந்த வண்டிலாம், 70-75 போகும் அந்த ஸ்பீட்லாம். ஆனால் ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்கும், வெட் ரோடு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்மெட்லாம் அப்போ நான் வச்சில்ல. நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. லேட் நைட்டு கிட்டத்தட்ட சம்திங் அரவுண்டு 1 o'clock 1:30 சம்திங், அவ்வளோ லேட் நைட் அது. ஸோ ரொம்ப அப்பாண்டன் அப்பா வந்துடுச்சு அந்த பள்ளம். இந்த ரோடே ஃபுல்லாக அப்படியே தண்ணி மறைச்சிருச்சு. இந்த ரோடு ரொம்ப குண்டு குழியமாக இருக்கும், எங்கே எப்போ வரும்னே தெரியாது. ஆமாம் வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் ஏபிஎஸ், இப்போ இது நம்ம வச்சுருக்க வண்டியே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஆனால் அந்த வண்டிலாம் வந்து நான் ஏபிஎஸ், ட்ரம் பிரேக்ஸ், டிஸ்க்கு கூட கிடையாது. அதில் அவ்வளோ வேகமாக வருவேன். இப்போ எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த வண்டியிலே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேரியண்ட்டு. ஷோரூமில் கேட்கும்போது கூட இது எதுக்கு எடுக்கிறீங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிற அந்த வேரியண்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தான் வந்து தண்ணி ரொம்ப இருக்குப்பா இங்கே, ஆனால் நான் தான் இல்லை, எனக்கு இந்த வேரியண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வண்டி தான் எடுத்தேன். அது ஏன்னு தோணல, எனக்கு என்னமோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் வேணான்னு தோணுச்சு, இந்த வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. பட் ஐ லைக் திஸ். அண்ட் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். பாருங்க உங்களுக்கு தெரியாது. அண்ட் கார் போயிடும், எனக்கு தெரியாது. என்ன ஸ்டாண்டு போட்டாச்சு, கேமரா இஸ் ஸ்டில் ரெக்கார்டிங். கேமரா வேறு சில டைம் மழையில் ஆஃப் ஆகிடுது. ஓகே, டீ சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். டீ சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இட்ஸ் அ ஷார்ட் குயிக் ரைட். தனியாக தான் வந்தேன், டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு. ஸோ இப்போ ஸ்லோவாக வீட்டுக்கு போகிறேன், மழை விட்டுருச்சு. இது மேக்ஸிமம் டைம் இப்படி தான் நடக்கும், வரும்போது நல்லா மழை பெய்யும், நல்லா வேகமாக ஓட்டிகிட்டே வருவோம், திரும்பி போகும்போது மழை குறைஞ்சிரும், கம்மியாயிடும். அண்ட் ஒரு டோல்கேட்டுக்கிட்ட இருக்கிறோம் நம்ம. 11:48 டைம் அண்ட் we are going to reach lunch time. காலையிலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் இன்றைக்கி லீவு, அதனால் சாப்பிடல. சிஸ்டமில் கொஞ்சம் ஒர்க்காகவே இருந்தேன். வீட்டுக்கு போவோம். ஒன்று சொல்லுவாங்க, நம்மளோட புலம்பல்கள், அலுவைகள் எல்லாமே வந்து நம்ம ஹெல்மெட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். தனியே எனக்கு நானே பேசிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி, டிரைவிங்கில் இருக்கும்போது, ரைட்டிங்கில் இருக்கும்போது. தனியாக எங்கன்னா போனேன்னா இந்த கன்னியாகுமரி ட்ரிப்லாம் அது எப்படி சொல்கிறது, திருநெல்வேலி போகிறது வரைக்குமே எனக்கு நானே பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயோ எப்படி சொல்கிறது, தனிமை ஒரு மாதிரி அப்படி தான் பண்ணணும், நம்மளை தனியாகவே பேச வச்சிடும். ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான். அது எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்களாச்சும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெம்பு தரும். அது எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் நமக்கு நாமே பேசிக்கிறது கொஞ்சம் நல்லது. இப்போ மேபி வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கேன். இதில் கேமராவே இல்லைனாலும் தனியாகவே வந்திருந்தாலும் நான் அப்படியே எனக்கு நானே எதுனா பேசிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பேன். ஏன்னா அது இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து.
இந்த பக்கம் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மதுரை வயல் கோயம்பேடு சைடு போரூர் பக்கம் தான் மழை இல்லை லைட்டாக. அதான் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது நானும் உணர்ந்த நாட்கள் இது. இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது தான் பண்ணேன். ஆனால் அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி தடங்கலாகவே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தடங்கலானா என்னால் ட்ரிப்புக்குமே 100% ப்ரிப்பேர் ஆக முடியல. மனசில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு பர்சனலாக. ஐயோ, ட்ரிப்பு போன இடத்துல அங்கேயும் நிறைய இடத்துல விழுந்தேன்னா வண்டியோட விழுந்தேன். நான் லைக் எப்படி சொல்ல, வழுக்கி விழுந்தேன். இந்த கடல் எங்கள் மணப்பாடு போயிருந்த இடத்துல, மறுபடியும் குற்றாலத்தில் வழுக்கி விழுந்தேன். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும்ல அந்த இடம்லாம், ஈரமாகவே இருக்கிறதுனால. ஸோ அது அப்படி சொல்கிறேன் நான். இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ட்ரிப்பு மாஞ்சோலை நம்மளால் கடைசி வரைக்கும் போவேன். இந்த பாருங்க பைபாஸில் என்ன மாதிரி கூத்தெல்லாம் பண்ணுறாரு. எதுக்கு அவர் ஃபஸ்ட்டு ஒன்வேல ஏறி வந்தார்னே தெரில. அதான் மாஞ்சோலை போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நம்மளால் கடைசி வரைக்கும் அது போக முடியல. இனிமேல் போகவும் முடியாது. பிகாஸ் இன்னும் ஒரு இன்றைக்கி டேட் 25, 26 சம்திங், 26 இன்றைக்கி November 26, 2024. ஸோ இன்னும் 4 டேஸில் மாஞ்சோலை இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஃபார் பப்ளிக் விசிட்ஸ். அதனால் போக முடியாது இனிமேல் மாஞ்சோலைக்கு நம்மளால். அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. கேமரா கீழே விழுந்துருச்சு. கேமரா வாங்கி 1 month கூட ஆகலை. அதாவது இந்த Insta 360 தான் சொல்கிறேன் நான். இதுவும் கீழே விழுந்துருச்சு. ஹெல்மெட் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஹெல்மெட்டோட சேர்ந்து தான் கேமரா கீழே விழுந்துச்சு. ஒன்றும் இல்லை, நிறுத்தி வச்சுருந்த வண்டியில் இருந்து ஹெல்மெட்டை நம்ம டேங்க் மேலே வச்சுருப்போம்ல. ஸோ அப்படி டேங்க் மேலே வச்சுருந்தப்போ விழுந்துருச்சு. தட் வாஸ் மை ஃபால்ட். பட் இருந்தாலும் சொல்கிறேன், கீழே விழுந்துருச்சு. இந்த மிரர் வேறு பாருங்கள். அப்பா, காவல்துறை கொட்டு மலையிலையும் யாரும் ஒன்வேல ஏறி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாத்துட்ருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். அதான் அது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம். நம்மளுக்கு பெருசாக ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுவோம். இந்த மாதிரி சின்ன விஷயம் நம்மளை அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. சின்ன ப்ராப்ளம்ஸும் நிறையா, மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துச்சு. அது என்னால் இப்போ வரைக்குமே டாலரேட் பண்ண முடியல. நிறையா போயிட்டுருக்கு மனசுக்குள்ளே. இங்கே பாருங்க, யாருன்னா கெஸ்ட்டை பாஸ் பண்ணுறாங்களா? விஐபிஸ் எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க இந்த மலையில். வழக்கமாக இப்படியெல்லாம் நிற்க மாட்டாங்களே. ஸோ அதான், அதனால் எல்லாமே சேர்ந்து இன்னுமே மனசு ரொம்ப அப்படியே ஹெவியாக தான் இருக்குது. மைண்டும் ஹெவியாக இருக்குது. காலேஜ் ஃபைனல் இயர் ப்ரெஷர், லைஃப் ப்ரெஷர், காசு இல்லாத ப்ரெஷர். இன்னும் வண்டிக்கு டியூ கட்டி முடிக்கல. இந்த மாதம் டியூவே 3500 பேலன்ஸ் இருக்குது. அதை வேறு ரெடி பண்ணணும். நான் ஃப்ரெண்ட்ஸையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களாம் லிட்ரலி அவங்களாம் இல்லைன்னா இதுவே என்னோடய டேவே மூவே ஆகாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதோ நல்லா செட் ஆகியிருக்காங்க. அவங்களும் சில டைம் காணாமல் போயிடுவாங்க, எங்கே போவாங்கன்னே தெரியாது. நான் கால் பண்ணலன்னா அவங்க யாரும் கால் பண்ண மாட்டாங்க, ரீச் பண்ண மாட்டாங்க. தெரியல, அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. ஒரு 3 months, சொல்ல போனால் 3 months. செப்டம்பர் ஸ்டார்ட் ஆச்சு. செப்டம்பர், அக்டோபர் ஃபுல்லாக ஒஸ்ட்டு டேஸ். அக்டோபரில் தான் கன்னியாகுமரி ட்ரிப்பில் இருந்தேன். என்னால் அது 100% சாட்டிஸ்ஃபை, மனசு நிறைவாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு கன்னியாகுமரி ட்ரிப்லாம் அதுதான் உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் பெரிய ஹார்ட் பிரேக் இருந்துச்சு. எல்லோரும் நினைப்பாங்க, இவனுக்கு என்னப்பா ஜாலியாக கன்னியாகுமரி போகிறான், சோலோ ரைடு போகிறான், என்ஜாய் பண்ணுறான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றுறான், ஆள் இல்லாத இடத்துக்கு ட்ரெக்கிங் போகிறான். இந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். எல்லாருக்குமே அவங்க இடத்துல இருந்தால் தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி ஃப்ரெண்ட்ஸு சும்மா சொல்லுவாங்க தான் விளையாட்டுக்கு. ஆனால் அதுவும் வலிக்கும். தெரில, புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் நான். உண்மையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் நான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. நான் 4 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு வந்து வீடியோ போடலான்னு பார்த்தா
ட்ரிப்பு ஃபுட்டேஜ் லாஸு, அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணி எடிட் பண்ணலான்னு உட்காந்தா சிஸ்டம் 1.5 லட்ச ரூபா சிஸ்டம் உட்காந்துருச்சு. ஐயோ, ப்ரீமியர் ப்ரோ கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கிடைக்கிற டைம்லலாம் வேலைக்கு போகணுன்னு அந்த ஒரு ப்ரெஷரில் தான் இருக்கிறேன் நான், காசு இல்லாமல். அடுத்தடுத்து ட்ரிப்பு எங்கேயும் ட்ரிப்புன்னு இல்லைங்க, நான் அந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வீக்கெண்ட் ரைடு, 1 டே பிளான்ஸ், ஒரு 500-600 அந்த பட்ஜெட்லேயே பிளான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. தெரியல, 2024 ஸ்டார்டிங்லாம் ரொம்பவே ஜலப்புல ஜக்குன்னு இருந்துச்சு. 2024 ஸ்டார்டிங்லாம், எண்டிங்கு தான் பிரிச்சு மேயுது என்ன. ஆமாம், எண்டிங் தான் என்னை ரொம்ப அப்படியே இந்த லாஸ்ட் 3 months. இன்னும் டிசம்பர் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, செமஸ்டர் இருக்குது டிசம்பரில். ஆனால் இப்படியே தப்பு. நானே ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, அப்படியே டக்குன்னு ரைட் வரும், உள்ளே போயிடுவேன் நான் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே. பட் ஐ ஷுடன்ட் டூ தட் ஆன் கேமரா. அப்போ ஆஃப் கேமராவில் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டால் உண்மையே சொல்லணும்னா பண்ணுவேங்க, நான் ஏன் போய் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் அவர் ரைட் என்ஸ் ஹியர். சும்மா ஒரு மலையில் டீ சாப்பிட போகலான்ட்டு வந்தேன், அவ்வளோதான்.